வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக படிப்பு அப்படின்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த மருத்துவ படிப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிருமா? அவ்வளோ கடினமான ஒரு காசு அதிகம் கொண்ட ஒரு படிப்பு, கோடிக்கணக்கான ரூபாய். அந்த படிப்பில் பெற்றோர்கள் உள்ளே நுழைத்து அந்த படிப்பும் பிடிக்காமல் சினிமாவுக்குள் குதித்த பல நடிகைகளை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் எதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நடிகை அப்படின்னா ஒரு மோகத்தின் வெளிப்பாடா அல்லது ஆர்வத்தின் வெளிப்பாடா, இலக்கியத்தின் வெளிப்பாடா இருக்கட்டும். அப்படியே இருந்தால் அப்புறம் எதுக்காக படிக்க செல்ல வேண்டும்? பேசாமல் நடிக்கவே வந்துட வேண்டியதான். படிப்பா நடிப்பா அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பல பேர் நடிக்கத்தான் வர ஆசைப்படுறாங்களோ ஒழிய படிப்பதற்கு விருப்பப்படுவதாக தெரிவதில்லை. அது எம்பிபிஎஸ் படித்த பெண்களாகட்டும், மற்றபடி அதை விட உயர்ந்த படிப்பு, அதை விட கீழே தாழ்ந்த படிப்பு எதா இருக்கட்டும், படிப்பா நடிப்பா அப்படிங்கும் போதுல நடிப்புக்கு தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மதிப்பு தராங்க. அதில் குறிப்பாக பல பெண்கள் எம்பிபிஎஸ் அந்த படிப்பை, டாக்டர் மருத்துவ படிப்பையும் தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு சினிமாவில் கோலோச்சி மிக உயரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பெண்கள் நடிகைகளை பார்க்கிறப்ப அப்புறம் படிப்பு எதற்கு அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. சாய் பல்லவி அப்படிங்கிற நடிகை எடுக்கிறப்போ இவர் மலையாளத்தில் 2015 பிரேமம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானார். இவர் ஜார்ஜியா நாட்டில் திபிலிசி மாநில மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர். இப்போ என்னடா அப்படின்னா ஸ்டெதஸ்கோப் வச்சு எத்தனை நோயாளிகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பூஜ்ஜியம். என்ன அப்படி பண்ணுறாரு அப்படின்னா சினிமா நடிகையாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சினிமாவில் மேலே மோகம். மிக உச்சாணி உயரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல நடிகைகளை சாய் பல்லவி, சின்ன வயசு பொண்ணு, ஆனால் இந்த அளவுக்கு மிக உயரமாக வளருவாரான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கு ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு பெண் நடிகையாக இன்னைக்கு வளம் வந்திருக்கிறார். இல்லை, இந்த நடிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு கடைசி வரைக்கும் சோறு போடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்துலாம் நடிப்பில் நாம் கோல் வச்சு விட முடியாது. ஆனால் படிப்பு அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் சாகும் வரை படிப்பு நமக்கு உதவி செய்யும். அதுவும் எம்பிபிஎஸ் படிப்பு அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. சும்மா இன்னைக்கு இப்படின்னு கையை பிடிச்சாலே போதும். 500 ரூபாய் 600 ரூபாய், மாத்திரை ஒரு 500 ரூபா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் 1000 ரூபா. அப்படி தான் இன்னைக்கு பல டாக்டர்ஸ் கிளினிக்கில் மெடிக்கலை வச்சுட்டு இன்னைக்கு குப்பை ஓட்டிகிட்டு உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேர்ப்பா இருக்கிறாங்க? இன்னும் 10 பேஷண்ட் இருக்காங்க சார், இன்ட்டு 1000, 10,000 ரூபாப்பா, எப்படியா பில் போட்டணும், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி டார்கெட்டில் இன்னைக்கு படிப்பை காசாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நடிப்பை காசாக்கி விட முடியுமா? குறிப்பிட்ட அளவுக்கு முடியும், அவ்வளோதான். ரொம்பவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இழுத்து கொடுத்தா ஒரு 30 வருஷம், அவ்வளோ. அதுக்கு மேலே எந்த ஒரு நடிகைகளும் கோலோச்சியதாக, அதுவும் நடிகர்களாவது பரவாயில்ல, ஆனால் பெண்கள் நடிகைகள் கடைசி வரைக்கும் கோலோச்சி இருக்கிறார்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பாருங்கள், இப்போ 1990 நடித்த சிம்ரன் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அவன் உள்ளே வந்துட்டாரு. இருந்தாலுமே கூட இரண்டாம் அந்த சுற்று அப்படிங்கிறப்ப அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி படிப்பை துறந்து கொண்டு நடிப்பை மிக ஆவலாக இருக்கக்கூடிய நடிகைகள் எந்த அளவுக்கு கோலோச்சுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் அதை நம்பிக்கிட்டு வர்றாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே இது அந்த சினிமாவின் மேல் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடாக தான் சொல்ல முடியும். அப்போ இவங்க காசை பார்க்கவில்லை, ஆசையை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதிதி சங்கர். அந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு நடிகையாக உயர்ந்து கொண்டிருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சங்கருடைய இளைய மகன், இயக்குனர் சங்கருடைய இளைய மகன்.
இவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல பல்கலைக்கழகத்தை மருத்துவம் படித்தவர். பல கோடி சம்பாதிச்சு அவங்க அப்பா சங்கர் சினிமாவில் சம்பாதிச்ச காசை போட்டு நடிக்க வச்சுட்டாரு. இருந்தாலும் இவர் என்ன பண்ணார், இவர் ஸ்டெதஸ்கோப்பை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரா? அதெல்லாம் கிடையாது. கார்த்திக்கோட விருமன் அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். இப்போ பல படங்களில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறார். அதுக்கு பேசாமல் பிகாமு எம்காமு எம்எஸ்சின்னு படித்து பேசாமல் நடிக்க வந்துடலாமே, எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்? இதே மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு ராஜசேகர், ராமதாஸ், அன்புமணிலாம் வந்து தமிழிசை, சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் எதுக்கு வந்து படிப்பு படிச்சுட்டு அரசியல் உள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு பல கோடி ரூபா மிச்சமாகுதா இல்லையா? அதைத்தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து இவங்க பட்டப்படிப்பையும் படிச்சுக்கிட்டு டாக்டர், அதுவும் குறிப்பாக டாக்டரேட் படிச்சுக்கிட்டு எதுக்கு அரசியலுக்கு நுழைய வேணும்? தேவையற்ற செலவு தானே. அதன் அடிப்படையில் வந்து அதிதி சங்கர் இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு நடிகையாக அன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஸ்ரீலீலா. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை, ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு நடிகை. தன்னுடைய இளம் வயதிலேயே வந்து இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை, ரொம்ப முக்கியமான நடிகை இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. தென்னிந்திய அளவுக்கு மிக அற்புதமான ஒரு ஹீரோயினாக வளர்ந்துட்டு இருக்கார் ஸ்ரீலீலா. அவர் என்ன அப்படின்னு பார்த்தா, அவரும் அதே மாதிரி 2021 ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் தான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காரு. இவர் நடனத்துக்குன்றே ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அந்த அளவுக்கு. இப்போ சமீப தமிழில் கூட நடிக்க ஆரம்பித்தார். பராசக்தி நடிச்சிட்டு இருக்கிறார் ஸ்ரீலீலா. அற்புதமான ஒரு நடிகை தான். எதற்காக படிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன அடுத்தது வந்து ஐஸ்வர்யா லட்சுமி. இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர், எர்ணாகுளத்தை சேர்ந்தவர். சரி, இப்போ இவர் என்ன டைரெக்டாக வந்துட்டாரா? என்ன டிப்ளமோ ஃபில்ம் டெக்னாலஜி படிச்சுட்டு மற்றபடி ஏதாவது ஒரு திரைப்பட கல்லூரியில் படித்து வந்துட்டாரா? அதெல்லாம் கிடையாது. எம்பிபிஎஸ் படித்தவர் ஐஸ்வர்யா லட்சுமி, கேரள நடிகை, எம்பிபிஎஸ் படித்தவர், கேரளாவில் எர்ணாகுளத்தை சேர்ந்தவர். தமிழில் வந்து பொன்னியின் செல்வன் மூலமாக ரொம்ப அற்புதமாக பிரபலமான, அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாரு, தூக்கி விடலை. இருந்தாலும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பமான ஒரு படம். அதை தொடர்ந்து தக் லைஃப், மற்றபடி மாமன் அப்படிங்கிற படங்களும் நடிச்சிட்டு இருக்கிறார். என்னென்னு கேட்டால் எம்பிபிஎஸ் படித்தவர். எதுக்காக வந்து எம்பிபிஎஸ் படித்தார்? எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஸ்டெதஸ்கோப்பு கையில் வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னால் இருக்காமல் இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் சினிமா தியேட்டர் முன்னாலேயும் மற்றபடி கேமரா முன்னாலேயும் நின்றுட்டுருக்கிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. நல்ல நடிகை தான். எதற்காக படித்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்தது வந்து நடிகை மீனாட்சி சௌத்ரி. இவர் வந்து ஆப்ரேஷன் டாக்டர், அறுவை சிகிச்சைக்கு படித்த மிக ஒரு இளங்கலை படித்தவர் மீனாட்சி சௌத்ரி. இவர் வந்து தி கோர்ட், மற்றபடி சிங்கப்பூர் சலூன், கொலை போன்ற தமிழ் படம் நடித்தவர். ஆமாம். எதற்காக வந்து எம்பிபிஎஸ் படித்தார்? அது வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக எதற்காக படித்தார்? கத்திரிக்கோல் எடுத்து மனித உடலை கிழித்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு படிப்புக்கு படித்து விட்டு இன்னைக்கு வந்து கேமரா முன்னாடி நின்று நடனம் ஆடிக்கிட்டு டைலாக் சொல்லிக்கிட்டு, அப்போ வந்து ஆர்வத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது யாரையுமே கண்டுகொள்ளாமல் அவர்களை வந்து எப்படியாவது மனம் கெடுத்து விடுகிறதா அல்லது மனம் மாற்றி விடுகிறதா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ நடிங்க, ஆனால் நடிப்புக்கு படிப்பு அவசியமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சிவாஜி கணேசன் என்னத்தை படிச்சுட்டாரு? எம்ஜிஆர் என்னத்தை படித்தார்? சிவகுமார் என்ன படித்தார்? இல்லை நம்ம சத்யராஜ் மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய அஜித், விஜய்லாம் என்ன படித்தாங்க? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஏகப்பட்ட நடிகைகள் இருக்கிறாங்க. ஜோதிகா இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, மற்றபடி இக்காலத்தில் ஏகப்பட்ட நடிகைகள் இருக்கிறாங்க. யாருமே வந்து பெருசாக படிச்சுதா இது இல்லை. இருக்கலாம், எம்ஏ படிச்சிருப்பாங்க, பிஏ படிச்சிருப்பாங்க, பிகாம் படிச்சிருப்பாங்க. எம்பிபிஎஸ் படித்த அளவுக்கு அந்த படிப்பு சினிமாவுக்கு தேவையா? என்னுடைய வாதம் என்ன அப்படின்னா, நடிக்க வாங்க. ஆமாம், படித்து விட்டு நடிக்க வருவது நல்ல விஷயம்தான். அதற்காக எம்பிபிஎஸ் படித்து விட்டு நடிக்க வர வேண்டுமா? யோசிங்க. ஆமாம், இது வந்து காசின் கட்டாயமாக தெரியலையா? அதனால் இது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை வைக்கக்கூடிய சமயத்தில் எதற்காக படித்து விட்டு, குறிப்பாக மருத்துவ படிப்பு படித்து விட்டு நடிக்க வர வேண்டும்
அப்படிங்கிறத நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.